இந்த மகிழ்ச்சியான இந்த நாளில் வாலிபர் கூடுகை கன்னியாகுமரி பகுதியில் நடத்த நாங்கள் தீர்மானித்தோம். விடுமுறை காலம் என்பதுனால இன்றைக்கு நிறைய இடத்துல ப்ரோக்ராம்ஸ், அதனால் நமக்கு இடம் சரியாக எங்கேயுமே தெரிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அருமையான இந்த ஆலய வளாகத்தை நமக்கு தந்து இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்று சிறப்பித்து கொண்டிருக்கிற லீபுரம் திருச்சபையின் ஆயர் அருள் திரு ராபின்சன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கூட இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா அவர்களை அன்போடு இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களுடைய ஆதரவு கொடுத்த உற்சாகம் மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. இந்த நாளை நமக்காக அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். பல அலுவலர்கள் உண்டு, இருந்தாலும் நம்மோடு இணைந்து பங்கு பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா அவர்களுக்கு இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக நம்முடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட அவர்களோடு இணைந்து எல்லா ஒழுங்குகளையும் இந்த இடத்துல நாம் செய்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்த அருமையான இந்த திருச்சபையின் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த கூடுகையிலே அநேக குருவானவர்கள் உங்களை உற்சாகப்படுத்தி இந்த இடத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதிலே சிறப்பாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிற அருள் திரு ஆப்டன் அழகுராஜ் ஐயா அவர்கள், வள்ளியம்மைபுர சேகர குருவானவர் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த சிறப்பான நாளிலே செய்தியை கொடுப்பதற்கு யாரை அழைக்கலாம் என்று யோசித்த போது அருமையான எங்களுடைய யூத் கோஆர்டினேட்டர் அவர்கள் சொன்னார்கள், அருமையான அக்கா ஜி அனிதா காட்வின் அவர்களை எங்களோடு கூட அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் கோயம்புத்தூர் கிளை சங்கத்தினுடைய செயலர் திரு பரமானந்தம் அங்கள் அவர்களுடைய மருமகள். இந்த நாளிலே அவர்களும் நம்முடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருடைய வார்த்தையை வாலிபர்களாகி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான அக்காவையும் அவர்களோடு வந்திருக்கிற அருமையான சகோதரியையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுடைய நன்றியையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னதான் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களையும் அன்போடு என்ன செய்கிறோம், வாழ்த்துகிறோம். எவ்வளோதான் சொன்னாலும் நிறைய பேர் கிளம்பல, சரியா? ஆனால் நீங்கள் எல்லாம் உற்சாகமாக என்ன செஞ்சுருக்கீங்க, வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களை அனுப்பி வைத்த உங்களுடைய பெற்றோருக்கும் என்னுடைய நன்றியை நான் என்ன செய்கிறேன், தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? ஆரோஸ், சரியா? அம்புகள். நீங்கள்லாம் யாரு? சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்களாம் யாரு? ஆரோஸ், சரியா? இப்போ ஒரு அம்பு இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள், இந்த இடத்துல இருக்கு. அதால பயன் உண்டா, பயன் இல்லையா? அம்பு எப்படி இருக்கும்? கூர்மையா இருக்கும். வேற எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா நிச்சயம் இருக்கும். வேற எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட்டா இருக்கும். வேற ஒரு லெக்கை நோக்கி அதை என்ன செய்யலாம், செலுத்தலாம். ஆனால் அந்த அம்பை இந்த இடத்துல நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால் அதால் பயன் இருக்கா இல்லையா? அருமையான தம்பி தங்கச்சி, நீங்கள்லாம் வாலிபர்கள், சரியா? அம்பு மாதிரி நீங்கள்லாம் ஷார்ப்பாக இருப்பீங்க.
அருமையான சகோதரிகள் சொன்னது போல ஸ்ட்ரைட்டாக என்ன செய்யலாம், இருக்கலாம். சரியா? வயசாக வயசாக நமக்கு என்ன வந்துடும், கூண் வந்துடும். இப்போ நீங்கள் கம்பீரமாக என்ன செய்வீங்க, இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்துக்காக உங்களை அனுப்புனாலும் என்ன செய்யலாம், ஒரு லெக்கை கொடுத்து என்ன செய்யலாம், அனுப்பலாம். அதே போல நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பருவம். ஆனால் உங்களுக்கு பின்னாடி ஒரு இயக்கம் உங்களுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். சரியா? நான் தான் சொன்னேன், 50 வச்சா அப்படியே இருக்கும். ஆனால் அதை இயக்கும் பொழுது தான் அதனுடைய வலிமை என்ன செய்கிறது, தெரிகிறது. வாலிப நாட்களில் உங்களுக்கும் உங்களுக்கு பின்னாடி உங்களை இயக்கக்கூடிய ஒரு சக்தி தேவை. சரியா? ஆனால் அது எப்படி அமைகிறது என்பது அடிப்படையில் அந்த அம்பினுடைய பயன்பாடு என்ன செய்யுது, இருக்கிறது. யார் இயக்குறா, எதற்காக இயக்குகிறார்கள், எதற்காக அந்த அம்பு எய்யப்படுகிறது, அதன் அடிப்படையில் தான் அதனுடைய பயன்பாடு என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த அம்புவுக்கு எதுவுமே தெரியாது, அன்னோன் ஸ்டேஜ், அதுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அதை இயக்குறவருடைய கையில் தான் அது என்ன செய்யுது, இருக்குது. வாலிப பருவமும் அதே போல தான். எதையுமே நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, அறிய மாட்டீங்க. உங்களை யார் எப்படி இயக்குகிறார்களோ அந்த இயக்கத்தில் நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க, போய்கொண்டு இருப்பீர்கள். எனவே இந்த நாட்களில் அருமையான திருச்சபையின் வாலிபர்களை சரியான ஒரு இயக்கத்துக்குள் கொண்டு வந்து அவர்களுக்குரிய இலக்கை நோக்கி அவர்களை செலுத்த வேண்டும், பயணிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த வாலிபர் கூடுகை உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அருமையான தம்பிமார் தங்கச்சிமார்லாம் நீங்கள் உற்சாகமாக இந்த இடத்துல ஜெபத்தோடு என்ன செய்யணும், பங்கு பெறணும். இது ஒரு சாதாரண கூட்டம் அல்ல. மற்ற கூட்டங்களுக்கு இதுக்கு என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாய்ப்பை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். நான் தான் சொன்னேன், அம்பு ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருந்தால் அதனால் என்ன கிடையாது, அதனுடைய பயன்பாடை பார்க்க முடியாது. அதை இயக்குவதற்கு ஒரு ஆற்றல் தேவை. அதே நேரத்தில் அந்த அம்புவுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இயக்குகிறவரை பொறுத்து தான் அது பயணிக்கக்கூடிய இலக்கு என்ன செய்யப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. இந்த வாலிப நாட்களில் அதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு, நீங்கள் கடவுளால் பயன்படுத்தப்படுவதற்கு இந்த நாளில் இந்த வாய்ப்பு உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு வசனம் நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை யாராவது பார்த்தீங்களா? எந்த வசனம்? எந்த வசனம்? 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 13-17. அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ரட்சிப்பின் அம்பு. அன்பானவர்களே, இந்த 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ராஜாக்களுடைய சரித்திரத்தை, குறிப்பாக யெகூவின் குடும்ப வரலாறு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யெகூவினுடைய தந்தை யோவாகாசினுடைய நாட்களில் சீரிய பேரரசன் ஆசகேல் இஸ்ரவேலை தாக்குகிறார். நல்லா கவனிங்க, இஸ்ரவேலின் அநேக இராணுவத்தை அவர் என்ன செய்கிறார், அழிக்கிறார். அவருடைய இராணுவ பலம் குறைந்து விடுகிறது. இருந்தாலும் அவர் தன்னுடைய கடைசி காலங்களில் கடவுளை நோக்கி பார்க்கிறாரு. கடவுள் அவருக்கு கிருபை பாராட்டுகிறார். ஆனால் தன்னுடைய வழிகளை விட்டு அவர் திரும்பவில்லை, அவர் மரித்து விடுகிறார். அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய மகன் யோவாஸ் அரசனாக பொறுப்பேற்கிறார். இப்பொழுதும் அவர்களுக்கு சீரியர்கள்
எதிரிகளாக இருக்கிறார்கள், சத்துருக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களை எதிர்த்து நெருக்கிக் கொண்டு முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த யோவாசினுடைய வாழ்க்கையில அவன் பொல்லாத வழிகளில் அவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய பயணத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியவில்லை. கர்த்தரின் பார்வைக்கு அவன் பொல்லாப்பானதை செய்கிறான். யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவில்லை, அதிலே நடந்து கொண்டிருக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது சீரியர்களால். இந்த சூழ்நிலையில் எலிசா தீர்க்கதரிசி மரணம் அடைகிற ஒரு தருவாயில் மரண படுக்கையில் இருக்கிறார். அவரை நோக்கி யோவாஸ் வருகிறார். நன்றாக கவனியுங்கள். அங்கே வந்து கதறுகிறார். அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, இப்போ நீர் இப்படி இருக்கிறீரே என்று சொல்லி அவர் பதறும் பொழுது எலிசா எழுந்து ஒரு வெற்றிக்கு அடையாளமாக இந்த இடத்துல இந்த அம்பையும் வில்லையும் அவர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது யோவாஸ் அரசன் ஒருவேளை அவனுடைய வாழ்க்கை கடவுளுக்கு பொல்லாப்பாய் இருந்தது. தன்னுடைய முன்னோர்களுடைய பாவங்களை விட்டு அவன் விலகவில்லை, அதில் தான் நடந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை அருமையான வாலிப தம்பிமார், தங்கைமார், உங்களுடைய வாழ்க்கை பயணம் பொல்லாதத, கடவுளின் பார்வைக்கு பொல்லாததா இருக்கலாம். உங்களுடைய பழைய காரியங்களிலே நீங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய எதிர்ப்பு சூழ்நிலை உங்களுக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. நீங்கள் வாழ்வில் மேற்கொண்டு முன்னேற வேண்டிய அநேக காரியங்கள் உங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறது? இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவர் மரணப்படுக்கையில் இருக்கிற எலிசாவை பார்க்கும்படியாக வருகிறார். அன்பானவர்களே, இதில் முதல் காரியமாக நாம் பார்க்கும் பொழுது ரைட் டைம், சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு அவர் என்ன செய்கிறார்? வருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த விடுமுறை நாளில் சரியான இந்த நேரத்தில் சரியான இடத்துல உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிறார். இதை நீங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சாதாரணமாக வரலை. ஒருவேளை உங்களை யாரோ புஷ் பண்ணி இங்கே தள்ளி இருக்கலாம், கட்டாயப்படுத்தி உங்களை அனுப்பி வைத்திருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்துடாதுங்க, ஆண்டவர் சரியான நேரத்தில் உங்களை இன்றைக்கு இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நடத்துதல், ரைட் கைடன்ஸ். இன்னைக்கு வாலிபர்களுக்கு அது தேவை. யோவாசுக்கு எதிராக சீரியர்கள் இருக்கிறாங்க. அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவருக்கு இல்லை, இராணுவ பலன் இல்லை. ஆனா இங்க எலிசா பாருங்க, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறக்க சொல்றார். ஏனென்றால் சீரியர்கள் கிழக்கே இருந்துதான் அவர்கள் முன்னேறி ஒவ்வொன்றாக கைப்பற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான இடத்தை காட்டுறாரு. நீ போரிட வேண்டிய பகுதி இங்கதான், இங்கதான் உனக்கு சத்துரு இருக்கிறான். உன்னுடைய அம்பு நீ அங்கதான் என்ன செய்ய வேண்டும்? எய்ய வேண்டும். இன்றைக்கு வாலிபர்களுக்கு சரியான நடத்துதல் தேவை. எதை மேற்கொள்ள வேண்டும், எதை எதிர்கொள்ள வேண்டும், எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற நடத்துதல் இல்லாமல் அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அங்கலாய்த்து திரிவதை நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது சரியான ஒரு நடத்துதலை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தாற் போல அதே பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா வில்லையும் அம்பையும் எடுத்து கையில் பிடிக்க சொல்றார்.
ஒருவேளை யோவாசை நீங்க பார்க்கும் பொழுது அவர் ஒரு அரசர், சிறுபிள்ளை கிடையாது. அவருக்கு ஏற்கனவே அந்த பயிற்சிகள்லாம் இருந்திருக்கும். ஆனா இங்கே தீர்க்கதரிசி சொல்றாரு, வில்லையும் அம்பையும் எடுத்து உன் கையில் நீர் என்ன செய்யும்? பிடியும். அன்பானவர்களே, அவர் தன்னுடைய கைகளில் எடுத்து அதை பிடித்தபோது எலிசா தன்னுடைய கைகளை அதன் கைகள் மீது என்ன செய்கிறாரு? வைக்கிறார். ஒருவேளை மரண படுக்கையில் இருக்கிற மனிதன், அவருடைய முதிர் வயது என்று சொல்லுகிறார்கள், கைகாலெல்லாம் நடுக்கத்தில் இருக்கிற ஒரு நேரம், நீங்கள் கொஞ்ச காலத்தில் அவர் மரித்து விடுகிறார். அவர் தன்னுடைய கைகளை அங்கே வைக்கிறார். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வில்லை அம்பை நீ பிடிச்சிட்ட. வாலிபர்கள் நல்லா கவனிங்க, உங்களுடைய சுய பலத்தால் நீங்கள் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அதற்கு தான் அங்கே எலிசாவினுடைய கரத்தை வைக்கிறாரு. ஆண்டவருடைய பலன் இணையும் போது அங்கே கூடுதல் பலனை நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு நாம் எதிர்கொள்கிற உலகத்தின் தீமைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய சுய பலத்தால் நீங்கள் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. கடவுளை நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது, சரியான ஒரு இருப்புதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பலன் என்ன செய்கிறது? கிடைக்கிறது. மூன்றாவது, ரைட் டிபெண்டன்ஸ். நீங்கள் கடவுளை சார்ந்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய பலன் என்ன செய்கிறது? கிடைக்கிறது. கடைசியா நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே வெற்றியை உறுதி செய்கிறார். அம்பை மறுபடியும் கையில் பிடிக்க சொல்றாரு, தரையில் அடிக்க சொல்றாரு. யோவாஸ் 3 முறை அடிக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் 5-6 முறை. தீமையை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்பது யாருடைய விருப்பம்? ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் இவர் 3 முறை தான் என்ன செய்கிறாரு? அடிக்கிறார். அன்பானவர்களே, எலிசாவின் இடத்தில் காணப்பட்ட ஒரு பெரிய வைராக்கியம் யாரிடத்துல இல்லை? யோவாஸ் இடத்துல இல்லை. நீ 3 முறை தான் சீரியர்களை என்ன செய்வ? முறியடிப்ப. அன்பானவர்களே, சரியான ஒரு தீர்மானத்தை கடவுளுடைய சித்தம் சார்ந்து அந்த இடத்துல அவரால் என்ன செய்ய முடியல? எடுக்க முடியல. அன்பானவர்களே, ரைட் டிசிஷன் மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு வாலிபர்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்க. ஒருவேளை யோவாசனுடைய பலன், ஒரு கையில் அம்பு வில்லாம் இருந்துச்சு, ஆனால் சீரியர்களை மேற்கொள்ள முடியல. ஆனால் அந்த வில்லும் அம்பும் கர்த்தருடைய கரத்தோடு இணையும் போது, கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது அங்கே அவர்களுக்கு வெற்றியை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த விரும்புகிறார். அதான் அங்கே தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிற ரட்சிப்பின் அம்புகள். நீங்கள்லாம் அநேகரை அழிவிலிருந்து மீட்கக்கூடிய ரட்சிப்பின் அம்புகள். ஆனால் நீங்கள் யார் கரத்தில் இருக்கீங்க என்பது முக்கியம். உலகத்தின் பிடியில் இருந்தால் அந்த அம்பால அழிவு தான். அது யாரையும் என்ன செய்யாது? பாதுகாக்காது. உங்களுடைய சுய பலத்தில் இருந்துச்சுன்னா அதால் உங்களுக்கு என்ன கிடைக்காது? வெற்றி கிடைக்காது. ஆனால் அது ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் உங்களை கொடுத்தீங்கன்னா, யோவாசை குறித்து அங்கே அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யெரொபெயாமின் பாவங்களில் அவர் நடக்கிறார், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார். ஆனால் அவர் கடவுள்கிட்ட வரும்போது, அவருடைய கரத்தில் தன்னை கொடுக்கும்போது ஆண்டவர் அங்கே வெற்றியை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அவருடைய தந்தை காலத்தில் அவர்களை எதிர்த்து அழித்தவர்களையும் அவரால் மேற்கொள்ள முடிந்தது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கரத்தில் அந்த வில்லும் அம்பு என்ன செஞ்சிச்சு? இருந்தது. இன்றைக்கு வாலிபர்கள் உங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்வார்? பயன்படுத்துவார். அதற்கு தான் இந்த கூடுகையை நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்?
ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆண்டவரும் உங்களை இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் அனைவரையும் மீண்டுமாக அன்போடு வாழ்த்துகிறேன். அமைதியாக இருங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. ஆண்டோடைய சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்கள் வாலிப காலங்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக.